I never made it, but I know what it takes. I'm motivated. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போகலாம், பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் இப்போ 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வடித்து ஒரு தாம்பாளத்தில் ஆற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானவுடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணால் நல்லா சீக்கிரமாக வேகும். அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைனாக்கா டக்குன்னு தீஞ்சு போயிடும். மீடியமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 200 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மசாலா பொடி. எதை மசாலா பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலுமே ஒரு கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரக பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வறுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் பொடியெல்லாம் ரொம்ப தீஞ்சு போயிடும். கடைசியாக இந்த சாதத்தையும் இதை போட்டு நல்லா சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் அரை கேரட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட் தான் துருவிருக்கேன். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிடுங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிளறிக்கோங்க. இல்லைனாக்கா டக்குன்னு கலர் மாறிடும், டேஸ்ட் போயிடும். நெய் போடும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். நீங்கள் இது கூட ஒரு முட்டை மட்டும் அவிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இல்லை ஆம்லேட் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு ரைத்தா போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.